ஏண்டா அறிவு கெட்டவன, இதுக்கு போய் விஷத்த குச்சிய பொட்டுன்னு போயிருந்தா நாளைக்கு எவன்டா எனக்கு கொல்லி வைக்கிறவன்? உனக்கு கொல்லி வைக்கிறதா இப்ப முக்கியமான விஷயமா போச்சா? என் குடும்ப வாழ்க்கைய பத்தி நீ யோசிக்கவே மாட்டியே. அது எவன்டா அவன் மைசூர் மாணிக்கம் பிள்ளைக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்றவன்? என்ன பார்த்த உடனே பதற போறான் பார். நைனா, இந்த வாழைத்தோப்பெல்லாம் கூட எங்க மாமனார் தான். அப்படியா? டேய் மல்ல மாஸ்டரு, ஒரு கொலை வாழைய வெட்டு, அவன் பழத்தை அவனுக்கே கொடுக்கலாம். யோ, நீ எதுவும் வாய வைக்கிறாத. என்ன? ஒண்ணும் இல்லைங்க. அதானே பொண்ணு கேட்க வந்திருக்கிறான். வாங்க உள்ள போய் பேசலாம். யாரா அவன்? வேணும், வெளியே போயிருக்காருங்க. யார கேட்டுறாங்க? கடை போட்டீங்க? நாடா எதுக்கு சார் கடை அடிக்கிறீங்க? 5-6 தடவை கவர்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் கொடுத்தாச்சு. அப்பெல்லாம் பேசாம இப்ப ஏன்டா கத்துற? பாஸ்கரா, இங்க வா. ஒரு தேங்காய் வாங்கிட்டு வா. டேய், புண்ணாக்கு மாதிரி கொடுத்தத வாங்கிட்டு வந்துடாத. முகூர்த்த தேங்காய்னு கேட்டு வாங்கிட்டு வா. சீக்கிரம் ஓடு. எங்கடா போற? முகூர்த்த தேங்காய் வாங்க போறேங்க. ஒரு மசரு வாங்க வேண்டாம், போய் களத்து மேட்ல வேலையை பாரு. என்னங்க இது? கல்யாண வீட்டுல அபசகுணமா பேசுறீங்க? என்ன ஏதுன்னு கேட்ட வெட்டி சாச்சிடுவேன். கல்யாணத்தை நிறுத்திட்டேன். ஏண்டா நீ ஏன்டா கப்பலே கவுந்தா மாதிரி உக்காந்துங்கிற? நீ என்ன கொலையா பண்ணிட்ட? கவர்மெண்ட் பண்ண தப்புக்கு கல்யாணத்தை நிறுத்திட்டா அந்த அறிவு கேட்டவன். வா, இன்னைக்கு 2ல 1 கேட்டுலாம். நைனா, 2ல 1 கேட்க கூடாது, 1 தான் கேட்கணும். கண்ணு, நீ அங்க போய் நம்ம புள்ள வேணுமுக்கு வெத்தல பாக்கு வீடு எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லைன்னு நல்லா எடுத்து சொல்லு கண்ணு. இந்த பார் பாட்டி, அந்த பொண்ணு மட்டும் என்ன கட்டிக்கல, நான் எல்லா கெட்ட பழக்கத்தையும் கத்துக்குவேன். ஐயோ கண்ணு கண்ணு, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத கண்ணு. சீக்கிரம் போயேண்டா, அவன் ஏதாவது விஷத்தை குடிச்சிட போறான். சும்மா இருக்கிறவன கூட கையில விஷத்தை எடுத்து குடுத்து குடிக்க சொல்ல போல்து நீ. டேய்,
ஏந்துடுறா, அவன் எப்படி பொண்ணு தரான் போறான்னு நான் பாத்துறேன். சம்பந்தி கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் இருங்க இருங்க. வணக்கங்க. என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியாவா? வேட்டு பாறைக்கு போயிட்டு இருக்கேன், ஒரு 11 மணிக்கு வந்து பாருங்க. யோ பரிசல் அடியா. ஏண்டா காலையில இருந்து மொத்தம் எத்தனை வேட்டு போட்டிருக்க? மத்தியான சாப்பாடு இங்கதான். செவிட்டு முண்டா மொத்தம் எத்தனை வேட்டுன்னு கேக்குறேன். என்ன பண்றது, வேட்டு போட்டு போட்டு காதெல்லாம் போச்சு. 4-5 போட்டிருப்பேன். போற வரைக்கும் போவோம். வணக்கங்க. என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ ஏன்டா வேட்டு போறது நிறுத்திட்ட? நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்களா? வேலையை நிறுத்திட்டு கேட்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் முக்கியமான விஷயத்தை சொல்ல போறது இல்ல. நீ வேலையை கவனி. இந்த வேட்டு சத்தத்துல ஒண்ணும் பேச முடியாது. 4 மணிக்கு பஞ்சாயத்துல வந்து பாருங்க. என்னங்க? என்ன? உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். தனியா வந்தா என்ன பணமா தர போறீங்க? பேசத்தானே, இங்கே பேசலாம். திடீர்னு கல்யாணத்தை நிறுத்திட்டேன், என்ன பண்ணலாம்? திடீர்னு சொல்லாம கொள்ளாம புல்டோசர் விட்டு கடை அடிச்சிட்டாங்க. அது ஏன் தப்பு இல்லைங்களே. நீ பாவம், நீ என்ன தப்பு பண்ண? ஆசைப்பட்டு கடையை வச்ச, அவனுக்கு வந்து இடிச்சிட்டாங்க. ஆனா அதுக்காக நான் தப்பு பண்ண கூடாது பாரு. அதான் கல்யாணத்தை நிறுத்திட்டேன். பத்திரிகைலாம் அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டேங்க. இப்படி திடீர்னு கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னா ஊர்ல எல்லாரும் என்ன கேவலமா பேசுவாங்க. என்ன பண்றது? எனக்கும் கஷ்டமா தான் இருக்குது. பையன் மூஞ்சிய பார்த்தா பொண்ணு தரேன்னு சொன்னேன், பாரு திக்கனா முட்டி மாதிரி நிக்கிறான். நான் கூட உங்க பொண்ணு மூஞ்ச பார்த்து டேய், இத பாரு, நீ எதை பார்த்து என் பொண்ணு மேல ஆசைப்பட்டியோ எனக்கு தெரியாது. நான் உன் கடையை பார்த்து தான் பொண்ணு கொடுக்கதான் முடிவு பண்ணேன். இப்ப கடையும் இல்ல, கல்யாணமும் இல்ல. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. நல்ல முடிவோட வரணும்னு 4 பேருக்கு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆமாங்க. நானும் 4 பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். அவனுக்கு நாணயத்தனுங்க, நானா சொல்றதுக்கு முன்னால போயிடுவானுங்கன்னு. எப்படி நீங்க நாணயம் தானே? என்ன காப்பாத்தாதீங்க, என்ன காப்பாத்தாதீங்க. ஆமா, நீ என்ன விஷமா குடிச்ச நான் உன்னை காப்பாத்துறதுக்கு? ஏன் அப்படி குடிச்ச? என் மனசே சரியில்லையே. மனசு அங்க இல்ல, இங்க இருக்கு. அது இங்க கூட இல்ல, அது அவகிட்ட இருக்குது. அவகிட்டயா? அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்காமையா குடிச்சேன்? அந்த பொண்ணுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கா? பிடிக்காமையா? ஆ. யோ, ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்து அந்த பொண்ணுக்கும் அந்த பையனை பிடிச்சிருந்தா அடுத்தது அவங்க பிடிக்க வேண்டியது ஊரை விட்டு ஓடுறதுக்கு பஸ் தான். முதலாளி, முதலாளி, அந்த வேணு உங்க பொண்ணை கூட்டிட்டு ஊரை விட்டு ஓடுறான்.
அமலா 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 ஹலோ, பல்லவ நர்சிங் உடனே பேசுறோம். உடனே புறப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா? ஏம்மா என்ன காரியம் பண்ணிட்டேன்? நீ சந்தோஷமா வாழணும்னு தான்மா வசதி இல்லாதவனை கட்டிக்க வேணான்னு சொன்னேன். அந்த வாழ்க்கை தான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னா அதை கெடுக்கிறதுக்கு நான் என்ன பாவியா? சத்தியமா சொல்றேம்மா, உன் மனசுக்கு பிடிச்சவனையே நீ கட்டிக்க. தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதம்மா. ஆமா, இந்த ஆளையே இந்த ரூம்ல போட்டு வச்சிருக்காங்க. நல்லா கேட்டீங்க போங்க. இவராலதான் உங்க பொண்ணே பழிச்சிருக்கு. ஆமாப்பா, நான் தற்கொலை பண்ணிக்க கார்ல போகும்போது இவர் மட்டும் குறுக்க வந்து விழலைன்னா இந்நேரம் நீங்க என்ன பாத்துருக்கவே முடியாது. ஆமாங்க, இவரோட கெட்ட நேரம் உங்க பொண்ணுக்கு நல்ல நேரமா அமைஞ்சிடுச்சு. என் பொண்ணு உயிரையே காப்பாத்திருக்கே நீ. இனிமேதான் உனக்கு நல்ல நேரமே ஆரம்பிக்க போகுது. ரொம்ப நன்றி தம்பி. ஏங்க சும்மா ஓடி வந்தோன்னா காரை கொண்டாந்து இடிச்சு கட்டில் மேல படுக்க வச்சதும் இல்லாம நன்றியா சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு நியாயங்க இது? ஏண்டா அவன் வந்துருவான்னு எத்தனை நாளைக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கிறது? இந்நேரம் நம்ம புள்ள வேணுமா எவனாவது அடிச்சு போட்டுருந்தா கூட ஆஸ்பத்திரில இருந்து தகவல் வந்துக்குமேடா. நீ ஒண்ணு கம்னு கட, அவன் எல்லாரையும் அடிச்சு போட்டுருவான். கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிடறான் பாரு எந்த திசையில இருக்கிறான்னு. அம்மாடியா, 8 நாள் ஊது வச்சா 4 நாள் கற்பூரமும் கொடு. ஏமா ஆ? பேர மேல உனக்கு பாசம் இல்லையா? எடுத்து கூட. ஏன் என்ன உங்ககிட்ட இல்லையா? சாயந்தரத்துக்கு வச்சுங்கிறேன். பெரிய மீசா, என் பையன் வேணும் திடீர்னு காணாம போட்டான். எந்த திசையில இருக்கிறான்னு கொஞ்சம் சொல்ல. சரி, முதல்ல தட்சணை வைங்க. ஈசேஸ்வரா, இவங்க புள்ள வேணு காணாம போயிட்டானா? எந்த திசையில் இருக்கான்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லப்பா. திரும்ப இத நானே அவர்கிட்ட நேரா கேட்டிருக்க மாட்டேனா? நீ எதுக்கு நடுவுல சாயந்தரம் துட்ட வேற அமைக்கும் போறதுக்கு? மீசேஸ்வரா, வேணு பையனை வீட்டுல எடுத்தாந்து சேர்த்துரு. ஏய் வா.